2026 மத்திய பட்ஜெட் குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். இந்தியா நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும், கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக உலகத்தினுடைய வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக மாறியிருக்கின்றோம். 7% மேலே நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. இந்த ஆண்டு, குறிப்பாக இந்த அடுத்த 3 மாத காலம் அது 8% எட்டும் என்ற நம்பிக்கையை எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டில் நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய முக்கியமான நோக்கம், நிதியமைச்சர் அவர்கள் சொன்னது போல, ஒன்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தக்க வைப்பது மட்டுமல்ல, வேகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தவியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். 3 கடமை. என்ன கடமையை செய்யணும்னா, முதல் கடமை என்பது நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கணும். இரண்டாவது, அந்த வளர்ச்சி என்பது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வந்து சேர வேண்டும். மூன்றாவது, நாட்டு மக்களும் அந்த வளர்ச்சியில் பங்கெடுப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். இந்த 3ஐயும் மையப்படுத்தியும் இந்த பட்ஜெட் இருக்கிறது.